Why I am attending 25,000 rupees? Because of my destiny. I have the money to surplus, sufficient money to spend. See, while I am entering that INM meeting, they want 11,000. Suddenly I give the card. They can swipe. So that new thoughts, again the knowledge comes, again new thought comes, and you will become very happy. See, if the destiny is okay, you are always become very happy. So, do you have dream? Hello? Yeah. How many people have dream? All are, while you are sleeping time, dream has come. Aishwarya Rai comes, Amitabh Bachchan comes, sometime Sachin Tendulkar also comes. Anyway, that real dream, that real dream, which you will not allow to sleep. Unga manasukku oru soppanam vandirna yarume urakam thookam தூங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். யாரு சொல்லி தெரியுதா? ஏபிஜே அப்துல் கலாம். ஏபிஜே த அவுல் ஃபக்கீர் ஜைனுல்லதீன், அவருக்கு ஒரு புக் இருக்கும், விங்ஸ் ஆஃப் ஃபயர், அக்னி சிறகுல பட்சி. என்னது நம்ம இடத்துக்கு ஆளு, நம்ம ஆளு யாரு? ராமநாதபுரம் அப்துல் கலாம். எனிவே கிரேட். ஐ வாஸ் விசிட்டட் ட்ரீம். என்னோட ஸ்பான்சர் மிஸ்டர் ராஜீவ் and Dr. Lim Seojin and myself, we are at Switzerland. And my wife, என்னோட முதல்ல என்னோட ட்ரீம்ஸ் எல்லாமே எடுக்கணும். நமக்கு மக்கள் பக்கத்துல வைஃப் இருக்கும், நெய்பர்ஸ் இருக்கும். என்ன ட்ரீம் வச்சிருந்தா அவர் எல்லாமே எடுத்துட்டு போவாங்க. நம்ம ட்ரீம் யார் எடுக்கும்? திருடுவாங்க. அவர் எடுத்துட்டு திருடி போவாங்க. என்னோட மனைவி தூக்கம் வரும்போது இந்த காப்பி விற்க வேண்டாம், அது குடிக்கணும்க்கு லூஸ் மோஷன் வந்துட்டாரு அப்படின்னு பண்ணாது அப்படின்னு எல்லாமே டெய்லியா மோட்டிவேஷன் ஜாஸ்தியா கொடுக்கும். ஆனா ஓட்ட ஓடும்போது நீ ஏதோ ஒரு புதுசா மாத்திரை விட்டுருங்களா, அது கொஞ்சம் பிரச்சனை ஆயிடும், அந்த மாதிரி எல்லாம் அட்வைஸ் வரும். மனைவி ஃபாதர் எல்லாருமே நம்ம சொப்னம் நம்ம ட்ரீம்ஸ் திருடி போயிட்டாங்க. ஆனா protect your dream and never allow to sleep. That is not the real dream. Is my dream. When she traveled more than 10 countries along with me, and Rajiv's wife Jisha Rajiv and myself, my wife, we are there in Hong Kong. So again, it's my dream. My father is here. I purchased a car 2 years back. It's dream. And so you just think I'm doing auto rickshaw. Auto rickshaw. I can buy with the money. இந்த காசு கொடுத்துட்டுனா எனக்கு 10 ஆட்டோ வாங்க முடியும். 10 ஆட்டோ ரிக்ஷான்னு 12 வாங்க முடியும். So it's dream. You see your file. In the file it's written, the folder, every sunrise delivers opportunity, while every sunset asks, உங்களுக்கு கேக்கும், what we did the opportunity. உங்களுக்கு ஒரு opportunity கிடைச்சிட்டு ஏன் என்ன பண்ணிட்டாரு? Make the best of every day. எல்லா நாளைக்கும் நல்லா பண்ணணும். And you are the creator of your destiny, my dear friends, and you are the creator. And God bless you. Thank you very much. Thank you. ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கலாமா? முன்னாள் ஆட்டோக்காரர், எக்ஸ் ஆட்டோ டிரைவர், ஒரு பெரிய பாராட்டு கொடுங்க அவருக்கு. எக்ஸலென்ட் பிரசன்டேஷன். இந்த கேம்புக்கு வந்திருக்க உங்க எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணும் விதமாக டிஎக்ஷன் ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம், பசுபால் கிரியேஷன்லையும் ஃபர்ஸ்ட் டைம். சரியா? உங்க எல்லாரையும் என்டர்டெயின் பண்ண போறாங்க. யார் பண்ண போறாங்க? பவர் அகாடமின்னு சொல்லி பினாக்கிள்ஸ் குரூப்ல இருந்து பண்றாங்க. கோயம்புத்தூர் எல்லாம் சின்ன பசங்க பெரிய லெவலில் பண்றாங்க. நீங்க எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். வாய் விட்டு சிரிக்கலாம். வாய் விட்டு சிரித்தால் என்ன ஆகும்? கொஞ்சம் சிரிங்களேன். குமுறும் எரிமலை ரெண்டும் கலந்த இதயம், ஏழை எங்கள் வாழ்வில் இவனே காலை புதயம்.
them. By clapping your hands, cheer them. Cheer them. நிறுத்துங்க. ஒய் பாஸ், என்னங்கடா வழக்கம் போல இன்ட்ரோடக்ஷன் சாங் ஆடிட்டே கிளம்பிடலான்னு பாக்குறீங்களா? நான் விடமாட்டேன். எனக்கு கிளுகிளுப்பா ஏதாவது வேணும். ஓகே பாஸ். அவள் இவளது ஸ்டைலா, சந்தன வேலா, இவள் மன்மத புயலா, அடடா பூவின் மாநாடா, அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. அழகிய வேலா, அவள் இவளது ஸ்டைலா, சந்தன வேலா, இவள் மன்மத புயலா, அடடா பூவின் மாநாடா, அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. ராமலிங்கம், ஏய் சுந்தரலிங்கம், ராமலிங்க கையில கச, சுந்தரலிங்க வாயில தோசை, ராமலிங்க சுந்தரலிங்க ನಾನು ನೀಯುತ್ತ ಆಡುಗಿರ போது நான் நீயும் தான் ஆடுகிற போது அசந்து நிற்கும் ஊரு சிகிலடிக்கும் பாரு. டாப்பு டக்கர் ஜோடியும் பேசும் ஆக மொத்தம் தேசம் பாட்டுங்கள வீசும். ராமலிங்க சுந்தரலிங்கம் ரெண்டு ஆண் சிங்கம். என்னாலும் ஊரெங்கும் நம்மோட காசு மேல காசு வந்து கொட்டையில நேருந்தது. வாசு கருவ ராசு லட்சுமி தட்டுகிற வேலை இது. நிறுத்துங்க. அகைன் ஒய் பாஸ், எனக்கு பரதநாட்டியம் தான் வேணும். அப்படின்னா என்ன? தக்கிட தக்க திமி தக்கிட தக்க திமி தக்கிட தக்க திமி தக்கிட தக்க திமி தக்க 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 தை. இதுதான் பரதநாட்டியம். ஓகேடா பாஸ்? இதுல யாரு பிரபுதேவா தெரியுதா? பிரபுதேவா யாரு? எஸ். பாலசுப்ரமணியம் யாரு? பிரபுதேவா அஸ்லாம், பூபதி எஸ். பாலசுப்ரமணியம். காதலுக்கும் கல்வி கேக தொட்டு நீட்டினால் சின்ன தகரம் கூட தங்கம் தானே. காதலுக்கும் கல்லில் வல்ல கள்ளம் ரெண்டில இன்னும் பருவம் கூட பவளம் தானே. சிந்தும் வேர்வை நிறுத்தமாகும், சின்ன பார்வை மோட்சமாகும். காதலின் சங்கீதமே பூமியின் பூபாளமே. காதலின் சங்கீதமே பூமியின் பூபாளமே.
சானிசா சாகரேசா. நிறுத்துங்க. ஏண்டா ஏன்? மோகன்லால், மம்முட்டி, திலீப் குமார், பிருத்திவிராஜ், என்னடா வேணும்? எனக்கு மலையாள பாட்டு வேணும். மனசல்லாயோ? அதுக்கு ஓகே, scratch மனசல்லாயோ. வேணும். കടുകിട്ടു വറുത്തൊരു കടക്കണ്ണും അടിച്ചെന്നെ കൊടുത്തിട്ടു വലിക്കല്ല മിടുക്കി പെണ്ണേ. തിരിച്ചിട്ടും മറിച്ചിട്ടും കുണിച്ചിട്ടും കരിച്ചിട്ടും കുളിപ്പിച്ചു കിടത്തല്ലേ കൊടുക്ക പെണ്ണേ. പട്ടപ്പട്ട പെടക്കെന്ന ഹാത്ത് നീ വണങ്ങിയാൽ ഉടനെ അറ്റാക്ക്. കത്തി കയറുന്ന കണക്കുള്ള പോക്ക് മറ്റു പിടിച്ചിട്ടു കറങ്ങുന്നു വാക്ക്. കരിമ്പിന്റെ രസമുള്ള നീ തന്നെ സുഖത്തിന്റെ സരിഗമ നീ തന്നെ. കടുകിട്ടു വറുത്തൊരു കടക്കണ്ണും അടിച്ചെന്നെ കുളിക്കിട്ടു വലിക്കല്ല മിടുക്കി പെണ്ണേ. തിരിച്ചിട്ടും മറിച്ചിട്ടും കുളിച്ചിട്ടും ഹരിച്ചിട്ടും കുളിപ്പിച്ചു കിടത്തല്ലേ കൊടുക്ക പെണ്ണേ. കടുകിട്ടു വറുത്തൊരു കടക്കണ്ണും അടിച്ചെന്നെ കൊടുത്തിട്ടു വലിക്കല്ല മിടുക്കി പെണ്ണേ. തിരിച്ചിട്ടും മറിച്ചിട്ടും കുണിച്ചിട്ടും ഹരിച്ചിട്ടും കുളിപ്പിച്ചു കിടത്തല്ലേ കൊടുക്ക പെണ്ണേ. പട്ടപ്പട്ട പെടക്കെന്ന ഹാത്ത് നീ വണങ്ങിയാൽ ഉടനെ അറ്റാക്ക്. കത്തി കയറുന്ന കണക്കുള്ള പോക്ക് മറ്റു പിടിച്ചിട്ടു കറങ്ങുന്നു വാക്ക്. കരിമ്പിന്റെ രസമുള്ള നീ തന്നെ സുഖത്തിന്റെ സരിഗമ നീ തന്നെ. நிறுத்துங்க. என்ன கொடுமை ப்ரொஃபசர் இது? ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான், என்னடா இது? துமாரா ஷாங் ஹாத்தாகே, அத நான் பார்த்தாகே, இப்ப நான் ஜாத்தாகே. இல்ல ஹிந்தி பாட்டா? ஆஞ்சி ஆஞ்சி போட்டு தொலைப்பா போறாங்க. यहाँ भी होगा वहाँ भी होगा. यहाँ भी होगा वहाँ भी होगा. अब तो सारे जहाँ में होगा क्या मेरा ही जलवा, मेरा ही जलवा. अरे यहाँ भी होगा वहाँ भी होगा. अब तो सारे जहाँ में होगा क्या मेरा ही जलवा, मेरा ही जलवा. Alright, to the rhythm. Alright, to the rhythm and the beat so hard. Jalva jalva hai right. The rock and roll tonight. Alright, to the rhythm and the beat so hard. Jalva jalva hai right. The rock and roll tonight. With the rock and roll. Come on, do the jalva. Yeah, yeah. Come on, do the jalva. Thank you very much. Thank you very
very much. Give them a big round of applause. Power Academy headed by Mr. Akram and Safi Ahmed. ஒரு பெரிய பாராட்டு கொடுங்க. ஆல் டீமுக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுங்க. பலமான பாராட்டு கொடுங்க உங்களுக்கு. அடுத்த டாபிக் அவங்கள பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா நிறைய இருக்கு. He is the first person to found Vasupal's creation. He only given this idea. அவர் தான் முதல்ல சொன்னார், சார் நம்ம இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கணும், கம்பெனி வேலை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, நம்ம ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் சிஸ்டம் கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க தான் முதல்ல இதை பற்றி சொன்னது. நானும் டாக்டர் ரஞ்சன்லாம் முன்னாடி நிறைய பேசியிருக்கோம் அதை பற்றி. டிஎக்ஸ்என் டைமண்ட்ஸ் ரூமில் உட்காந்து நம்ம கிரியேட் பண்ணி ரெடி பண்ணி நம்ம பெரிய லெவலில் இதை கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் முதல்ல இந்த ஐடியா கொடுத்தாங்க. ஸோ அவங்களுடைய ஒரு ஊக்கமும் முயற்சியும் தான் இன்றைக்கி வசுபால் கிரியேஷன் இந்த அளவுக்கு பெரிய ஆலமரமாக வளர்ந்துருக்கு. அதுக்கு ஒரு பெரிய பாராட்டு டாக்டர் ரஞ்சன் அவர்களுக்கு நம்ம எல்லோரும் கொடுக்கணும். இப்போது ஏன்னா ஒரு ஐடியா, நேற்று சிராஜ் பேசும்போது சொன்ன மாதிரி ஒரு ஐடியா, புது ஐடியா வரும்போது அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அந்த மாதிரி வந்த ஒரு ஐடியா தான் இந்த வசுபால் கிரியேஷன் பை டாக்டர் ரஞ்சன், ஸ்ட்ராங்கஸ்ட் பில்லர் ஆஃப் வசுபால் கிரியேஷன். அது மட்டும் இல்லாமல் டிஎக்ஸ்என்லேயே இன்றைக்கி உலகம் முழுமைக்கும், நாட் ஓன்லி இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்டு, டிஎக்ஸ்என் வேர்ல்டு எல்லாராலையும் விரும்பப்படுகிற ஒரு மனிதர் அப்படின்னு சொன்னாக்கா டாக்டர் ரஞ்சன். சிம்பிள், டவுன் டு எர்த். பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்க படித்த படிப்புக்கு அவங்க பக்கத்தில் போய் நிற்கிற அருகதை கூட எனக்கு கிடையாது. உண்மையிலே சொல்கிறேன் நான். அந்த மாதிரி ஒரு நட்பு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் இந்த டிஎக்ஸ்என் வசுபால் கிரியேஷன். அந்த மாதிரி ஒரு சாதாரண நிலைமையிலேருந்து பெரிய லெவலில் இருக்கிற எல்லாரும் கூட நம்ம பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த வசுபால் கிரியேஷன் டிஎக்ஸ்என் மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கு. வித் யுவர் thundering applause, I invite Dr. S. Ranjan on stage. குட் மார்னிங். எத்தனை பேர் இந்த மாதிரி கேம்புக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்க? கொஞ்சம் கை தூக்கலாமா? இந்த மாதிரி குட், எக்ஸலண்ட். ஏன்னா இந்த மாதிரி கேம்பில் தான் ஒரு 2 to 3 days கன்சிஸ்டண்ட்டாக அந்த ட்ரைனிங் பண்ண முடியும். இல்லைனாக்கா ரெகுலராக நடக்கக்கூடிய அந்த பிஓஎம்ஸ்லையோ இல்லைனாக்கா அந்த ப்ராடக்ட் ட்ரைனிங் செஷன்ஸ்லையோ என்ன ஜென்ரல் ஆகுதுனாக்கா பாதி மைண்டு தான் அங்கே செஷனில் இருக்கும், மீதி பாதி மைண்டு வெளியே எங்கேயாவது இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் தே ஆர் நாட் வெரி அட்டென்டிவ். ஸோ இன்னைக்கு ஹெல்த்தை பற்றி பேசுகிறப்போ 2 முக்கியமான விஷயம் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும், ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒன்று நியூட்ரிஷன் ஆஸ் மெடிசன், உணவு மருந்தாக அமைய வேண்டும், ஊட்டச்சத்து உணவில் இருக்கணும். அதுதான் இன்னைக்கு வல்லுநர்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நேற்று டாக்டர் ரத்னா ரொம்ப விரிவாக எடுத்து சொன்னாங்க. எப்படி கான்செப்ட் ஹெல்த் கான்செப்ட் மாறிக்கிட்டு வந்திருக்கு இந்த ஒரு 50 வருஷத்தில். ஸோ இந்த நூற்றாண்டில் 21வது நூற்றாண்டில் பெரிய ரெவல்யூஷன் என்ன வரும்னு எதிர்பார்க்குறாங்கனாக்க அந்த ஹெல்த் ரெவல்யூஷன் தான் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா மனிதன் எவ்வளவு ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் மேலோங்கி நிற்கும். அதில் தான் நிறைய புரட்சியெல்லாம் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க டிஎக்ஸ்என்னோட பங்கு ரொம்ப முக்கியமான பங்காக இருக்குது. இப்போ நியூட்ரிஷன் பற்றி அடுத்தது மல்லிகா பத்ரிநாத் அவங்க பேச போகிறாங்க. அது இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா இன்றைக்கி நிறைய தாய்மார்கள் உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த நியூட்ரிஷன். ஸோ நியூட்ரிஷன் ஷுட் பிகம் தி மெடிசன். ஸோ அதுக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் ப்ராடக்ட் ஸ்பைருலினா. ஸோ அதை பற்றியும் நிறைய தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த கேம்பில். ஸோ அந்த கேனோடர்மா பற்றி நம்ம பேசுகிறப்போ 2 முக்கியமான அம்சங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று ப்ரிவென்ஷன், அதாவது நோய் தடுப்பதற்கு இந்த கேனோடர்மா எவ்வளோ உன்னதமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ப்ரிவென்ஷனை பற்றி அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணவும் இல்லை. அதிகமான அளவு ஒரு ஹெல்த்
கிராம்ஸ் எல்லாம் இல்லை. பட் இன்னைக்கு வந்துட்டு பெரிய அளவில் வந்து எல்லா உலகத்தில் பலவிதமான நாடுகளும் அதை தான் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய நிறுவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அதுவும் அவங்க முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ணி சில்ட்ரன்ஸ் ஹெல்த் அண்ட் விமென்ஸ் ஹெல்த். விமென்ஸ் ஹெல்த் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஏன்னா விமன் இஸ் தி சென்டர் ஆஃப் எனி ஆக்டிவிட்டி அட் ஹோம். ஸோ அவங்க ஹெல்த் ரொம்ப முக்கியம். அவங்க என்னென்ன ஸ்பெஷல் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு அவங்க நிறைய சொல்லி அதை எப்படி கரெக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இப்போ வியாதியை குணப்படுத்துறதுக்கு தான் பலவிதமான வைத்திய முறைகள் இருக்குது, வல்லுநர்கள் இருக்கிறாங்க. அது வியாதி வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் வேலை ஆரம்பிக்கும். ஸோ இந்த கேனோடர்மால இந்த 2 விதமான ஒரு பலனும் நம்ம அனுபவிக்க முடியும். ஸோ கேனோடர்மா பற்றி பொதுவாக சொல்கிறப்போ பலவிதமான மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு சொல்கிறோம். நோய் தடுப்பதற்கு உண்டான அந்த குணங்களும் அது இருக்கு. வகையில் அந்த நோய் தடுப்பதற்கு உண்டான அம்சங்கள் இதில் வந்து மிக பெரிய அளவில் இருக்குது. மிக சக்தி வாய்ந்த ஒரு உணவாக இருக்குது. அந்த வகையில் அந்த இன்னைக்கு நாங்கள் பேசுகிற அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து பலவிதமான நச்சுத்தன்மை உள்ள பொருளாக இருக்குது. பலவிதமான வியாதிகளை வரவழைக்குது, இன்க்ளூடிங் ஹார்ட் அட்டாக், ஹார்ட் டிசீஸ், கேன்சர், கிட்னி ஃபெயிலியர், பிரெயின் டிசார்டர்ஸ். ஸோ அந்த நச்சு பொருட்களை வெளியேற்றக்கூடிய சக்தி தான் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட். ஸோ நேற்று டாக்டர் ரத்னா அவங்க பேசினப்போ சொன்னாங்க எவ்வளவு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளவு அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் இருக்குது இந்த ஒராக் அப்படிங்கிற அந்த யூனிட்டில் மெஷர் பண்ணுறது. ஸோ இட்ஸ் வெரி பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆல்மோஸ்ட் so many times பவர்ஃபுல் லைக் ginseng. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக எடுத்துக்கிட்டால் தான் நம்ம அந்த நோய் வரவழைக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ராடிக்கல்ஸோட அந்த கடுமையான நச்சுத்தன்மையிலேருந்து நம்மளை பாதுகாக்க முடியும். அடுத்ததாக வந்து இம்யூனோ மாடுலேஷன், நோய் எதிர்ப்பு சக்தி. இன்றைக்கி ஏன் அடிக்கடி சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கடி ஜுரம், சளி, அந்த மாதிரி வியாதிகள், தொத்து வியாதிகள்லாம் வருதுனாக்கா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி கூட்ட முடியும்